வணக்கம். நம்ம இப்போ பரிவர்த்தனை யோகம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற 2 கிரகங்கள் ஒன்றொன்று மற்றவர்களுடைய வீடுகளை போய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். உதாரணமாக மேஷராசிக்குரிய செவ்வாய் மகர ராசியிலும், மகர ராசிக்குரிய சனி மேஷ ராசியிலும் இருப்பது செவ்வாய் சனி பரிவர்த்தனை யோகம். இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் யோகமாக இருக்கும். அதிர்ஷ்ட காற்று எப்போ வீசும் என்றே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த பரிவர்த்தனை யோகம். ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சமாக 3 பரிவர்த்தனை யோகங்கள் அமையலாம். ஒரு யோகம் இருந்தாலே அது ராஜயோகமாக கருதப்பட்டாலும் அதிகபட்சமாக ஒருவருடைய ஜாதகத்தில் 3 பரிவர்த்தனை யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி 3 பரிவர்த்தனை யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகின்ற அல்லது மற்றவர்களால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு மிக பெரிய வாழ்க்கையாக அமையும். ஆனால் 3 பரிவர்த்தனை யோகங்களுக்கு மேலே அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொத்தம் 9 கிரகம். அதில் ராகு கேதுவுக்கு பரிவர்த்தனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் சொந்த வீடே கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 7 கிரகங்களில் 3 பரிவர்த்தனை யோகம் தான் அமைய முடியும் அதிகபட்சமாக. ஆகவே இந்த பரிவர்த்தனை யோகமானது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நன்மையை மாத்திரம் தருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் சில அசுப பரிவர்த்தனை யோகமும் இருக்கும். இப்போ உதாரணமாக 6, 8, 12க்குரிய கிரகங்கள் ஒரு நல்ல 2, 4, 7, 10க்குரிய கிரகங்களோட பரிவர்த்தனை அடைந்தாலும் அல்லது பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் 6, 8, 12க்குரியவராக இருந்தாலுமே அது கொஞ்சம் அசுப பரிவர்த்தனையாக கருதப்படும். அவர்களுக்கு அந்த பரிவர்த்தனை காலங்களில் கொஞ்சம் அதோட தசாபுக்திகளில் அசுப பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட முக்கியமாக அவங்களுக்கு அந்த கிடைத்தற்கரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே உங்களுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதிர்ஷ்டம் இருக்கான்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.